இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படிய வேதத்திலிருந்து 2 வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியத்தை பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 1-2 வசனங்கள் எப்படியாக சொல்லுகிறது. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்மேலில் பற்றாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் மீண்டுமாய் நம்மை ஞாபகப்படுத்தும்படியாய், நான் இஸ்ரவேலின் சன்னதி, யாக்கோப்பின் சன்னதி, ஆண்டவர் என்னை பிரித்தெடுத்தார் என்ற ஒரு காரியத்தை மறந்து ஏதோ ஒரு காரியத்தில் மயங்கி போய் இருப்போமையானால், அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இப்போதும் யாக்கோபே, உன்னை நான் சிருஷ்டித்தவர் அப்படின்னு சொல்லுகிறார். இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவர் அப்படின்னு சொல்லுகிறார். ஆண்டவர் ஒரு இடத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட மனிதனை பேச சொல்லி அழைத்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய், இவர்கள் என்னுடையவர்கள், இவர்கள் என்னுடைய நாமத்தை சொல்லி வருவார்கள், என்னை ஆராதிக்கும்படியே தெரிந்து கொண்ட இந்த ஜனம் என்னை மறந்து விட்டது என்று சொன்னது நிமித்தமாய் ஆண்டவர் மீண்டுமாய் அவர்களை பார்த்து, நம்மை பார்த்து, அவரை மறந்து போய் வேறு மயக்கத்தில் இருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபே, இஸ்ரவேலே, நான் உன்னை தான் உருவாக்கினேன், உன்னை பேச சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். பிரியமானவர்களே, ஏதோ ஒரு கலக்கங்கள், பயங்கள் எல்லா வாழ்க்கையிலும் சூழ்ந்து இருக்கிறது. ஆனால் நான் யாருடையவன் என்பதை மறந்து போய் அந்த பயத்தை மாத்தம் பார்த்து நோக்கி இருக்கிறோம். பார்த்தீங்களா? அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு தான் சொல்லுகிறார், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் அறிந்து கொண்டவன், நான் தெரிந்து கொண்டவன் அப்படி என்று சொல்லி அதை மறந்து போய் ஆண்டவருடைய சமூகத்துக்கு கிட்டி சேராதபடிக்கு ஏதோ ஒரு காரியத்தை பார்த்து பயந்து போய் இருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டு ஆராதித்து விட்டு அவரை அறிந்து கொண்டு அவரிடம் காரியத்தை தெரியப்படுத்தாதபடிக்கு ஏதோ ஒரு காரியத்தை குறித்ததான ஒரு பயத்தின் சூழ்நிலை நடங்கி கொண்டு இருப்போமையானால், உணர்வற்ற ஒரு சூழ்நிலை நாம் இருப்போமையானால், அவர்களை பார்த்துதான், நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ பயப்படாத அப்படின்னு சொல்ற ஆண்டவர். நீ என்னுடையவன் அப்படின்னு சொல்றார். அப்ப நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவர் உணர்த்துகிறார், நீ என்னுடையவன். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவர் சமூகத்துக்கு கிட்டி சேரணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அவர் மீண்டுமாய், நீ மறந்து போயிருக்கிற இந்த காரியத்தை, ஒரு சின்ன பிள்ளைக்கு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த காரியத்தை கரெக்டா செய், இந்த காரியத்தை கரெக்டா செய், நீ இந்த இத்தனை மணிக்கு எந்திரின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதை ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நீ யார் என்பதை நீ மறந்து போனது நிமித்தமாய் நீ பயந்து கொண்டு இருக்கிறாய். கீழே இருக்கிற வசனம், நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. எங்கும் தண்ணீர் நிமித்தம் அழிக்கப்படுகிற சூழ்நிலைகள், வெள்ளங்கள் புரண்டோடுகிற சூழ்நிலைகள், அணுகுண்டுகளை வீசி ஜனங்களை சாகடிக்கிற சூழ்நிலைகளை நாம் கண்களால் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றார், பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், அக்கினி ஜுவாலை உன் மேல பற்றாது, நீர் உன்னை ஒன்றும் செய்யாது, ஆறுகளை கடந்து போ, ஒன்றும் செய்யாது, அக்கினி உன்னை ஒன்றும் செய்யாது, வேகாது இருப்பாய் அப்படின்னு சொல்றார். ஆனா அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நீ அவரை மறந்து போய் இருக்கிறையே, நீ திரும்பு அப்படின்னு சொல்றார். உன் பக்கத்தை நீ திருப்பு, அவர் பக்கமாய் நீ திருப்பு, நீ என்னுடையவன் என்பதை நீ உணர்ந்து கொள்ளும்படி நான் உனக்கு மீண்டுமாய் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறேன். நீ பயப்படாத, நான் பாதுகாக்கிறதுக்கு நான் இருக்கேன்.
ஆனா நீ என்னுடையவன் என்பதை நீ மறந்து போய் நீ ஏதோ ஒரு பயத்து நிமித்தமாய் எங்கேயோ பார்த்து கொண்டிருக்கிறாயே என்று சொல்லி ஆண்டவர் மீண்டுமாய் நம்மளை அவர் சமூகத்துக்கு திருப்பும்படியாய், அவரை ஆராதிக்கும்படியாய், அவர் சமூகத்தை நோக்கி பார்க்கும்படியாய், நீ மறந்துட்ட, என்னை நோக்கி பாரு, என்னை நோக்கி பார்க்க வெட்கப்பட்டு போவதில்லை என்று நான் சொல்லியிருக்கிறேனே அப்படி என்று சொல்லி ஆண்டவர் மீண்டுமாய் நம்மை ஞாபகப்படுத்துகிறார். கிறிஸ்தவர்கள் சர்ச்சுக்கு போனா போதும் அப்படின்னு மாத்திரம் நினைக்கணும். ஆனா அதற்கு மேலாக அநேக காரியங்கள் உண்டு. பழைய ஏற்பாட்டின் காலத்துல பரிசுத்தமான ஓய்வு நாள் என்று சொல்லி நாம் அனுசரிக்கிற ஆண்டவர் சொல்ற சில காரியம், ஓய்வு நாள் நீ எதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் பரிசுத்த ஓய்வு நாள்ல குருடர்களை குணமாக்குகிறார், அநேக அற்புதங்களை செய்கிறார். ஆசாரியர்களும் அவருக்கு யூதர்கள் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி அங்க இருக்கக்கூடிய வேதபாரர்கள் என்ன செய்றாங்க, ஓய்வு நாள் செய்யக்கூடாததை செய்றீங்களே, செய்யக்கூடாத செய்றீங்களே அப்படின்னு சொல்லி அவருக்கு விரோதமாய் விரும்புகிறதை பார்க்க முடிகிறது. நமக்கு எல்லா நாளும் ஆண்டவருடைய நாள் என்பதை மறந்து போய்விடக்கூடாது பிரியமானவரே. அதற்காகவே அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் அவருக்கு அவருடைய நான் உன்னுடனே இருக்கிறேன் என்ற அந்த உறுதிப்பாட்டை உணர்த்துகிறார். ஏதோ சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு அதோட முடிஞ்சு நம்ம கடமை முடிஞ்சு ஆராதனை முடிந்து விட்டது என்று சொல்லாதபடிக்கு எப்பொழுதும் எந்நேரமும் எவ்வேளையும் ஒவ்வொரு நொடி பொழுதும் உங்களை பாதுகாக்கிறது ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டவருடைய சித்தம் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்களானால் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய நாவு ஆண்டவரையே துதிக்குமையானால் அவர் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் மறந்து போகாதபடி ஆண்டவர் உங்களோடு என்னோடு பேசுகிறார். பிரியமானவர்களே, அவர் நம்மை நினைவு கூர்ந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் காலை மாலை சாயந்தரம் அப்படி மாத்திரம் அல்லாதபடிக்கு இருதயம் அவர் எப்பொழுதும் துதி. நீங்க வேலை செய்கிற ஸ்தலத்திலையும் சரி, நீங்க வாகனத்தில் உங்களுக்கு ஆண்டவருக்குள்ள ஒரு நேரடி தொடர்பு இருக்குமேனால் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்வதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம் பிரியமானவர்களே. கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, நாங்க மறந்து போயிருக்கிறோம், ஏதோ ஒரு காரியத்துல நாங்க மூழ்கி போயிட்டோம். ஆண்டவர் நீர் எங்களுடைய ஆண்டவரே, ஆண்டவர் நீர் தெரிந்து கொண்டவர். ஆண்டவரே, எங்களை ஆண்டவரை பேசலை அழைத்திருக்கிற உருவாக்கினவர் நீர். ஆண்டவரே, எங்களுடைய இருதய கலக்கங்களை நீக்கினதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.